ஹலோ காய்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கும்பகோணத்தில் இருக்க ஃபன்லேண்ட். அதாவது கிட்ஸுக்கு வந்து உள்ள கேம்ஸ் நிறையா இங்கே இருந்தது. நாங்களே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கோம். உங்கள் வீட்லேயும் கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ்னே சொல்லலாம். இங்கே பெரியவங்களும் விளையாடுற மாதிரி ஒரு சில கேம்ஸ் இருந்தது. பட் நாங்களும் எங்கள் பாப்பா மாதிரி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நான் ப்ளே பண்ணதில்லை. ஸோ எனக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நாங்களும் எந்த கேம்ஸுமே ப்ளே பண்ணல. மற்றபடி எல்லா கேம்ஸுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஃபன்னாகவும் இருந்தது. நீங்கள் கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் வீக்கெண்டில் உங்கள் குட்டீஸ் அழைச்சிட்டு வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் டைம் போகும். இந்த ஃபன்லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணத்தில் உள்ள சென்னை சில்க் ஷாப்பில் 4th ஃப்ளோரில் தான் இந்த ஃபன்லேண்ட் வந்து இருக்குது. எங்கள் பாப்பா எல்லா கேம்ஸ்லையுமே விளையாடவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு புதுசாக இருக்கவும் கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்க அப்படி தான் பயப்படுவாங்க. நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு இல்லாமலே போயிடுச்சு. நம்ம வந்து பெண் குழந்தைங்களை இப்போலேருந்தே தைரியமாக வளர்க்கணும். அவங்க பயந்தாங்கன்னா அந்த பயத்தை போக்கி நம்ம அவங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் இப்போலேருந்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கேம்ஸ்லாம் பார்த்து அவங்க அழுதாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாத்துலேயுமே ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேம்ஸ்லேயுமே அவங்கள விளையாட விட்டேன். அப்புறம் நானும் சேர்ந்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு சுத்தமாக பயங்கிறது போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்து அவங்க பயத்தை போக்கணும். ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷனில் இன்னும் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷன் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இப்போலேருந்தே பெண் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்க மைண்டில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து அது போகும். ஸோ அதுக்காக தான் நானும் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஓகே காய்ஸ், see you next mini vlog. Thanks for watching. Bye.